இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்மில் பலர் ஒரு நாளை எப்படி தொடங்குகிறோம்? வழக்கமாக காலையில் எழுந்தவுடன் ஒரு காஃபி, கையில் ஒரு நியூஸ் பேப்பர், செய்தித்தாள், மொபைல், நியூஸ் ஃபீட்ஸ், ஸ்க்ரோலிங். ஆனால் எனக்கு தெரிந்து இன்னொருவர் இருக்கிறார். அவரது நாள் நம்மை விட முன்பே தொடங்கி விடுகிறது. சொல்லப்போனால் நாம் இன்னும் தூக்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் ஒருவர் நம் தெருக்களில், நம் வீதிகளில் இருக்கும் சந்திகளில் நமது குப்பைகளுடன் நமது நகரத்தை மீண்டும் மனிதர்களுக்கு வாழத்தக்க இடமாக மாற்றிக் கொண்டிருக்கும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் துப்புரவு தொழிலாளி. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, நாம் எப்பொழுதாவது அவர்களை கவனித்திருக்கிறோமா? அவர்கள் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள், ஆனால் நமது கவனத்தின் அங்கமாக இல்லை. அவலம்தானே இது. அதனால் நான் இன்று உங்களிடம் ஒரு துப்புரவு தொழிலாளியின் வாழ்க்கையும் அவர்களுக்கு இந்த சமூகம் அளித்திருக்கும் இடத்தையும் பற்றி என் சிந்தையில் தோன்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒரு நாள் குப்பை வெளியே போடாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு வாரம் குப்பை போடாமல் இருந்தால் என்ன ஆகும்? ஒரு மாதம் நம் வீட்டு குப்பைகளை வீதியில் வீசாமல் இருந்தால் என்ன ஆகும்? நம் வீதிகள் என்ன ஆகும்? நம் நகரம் என்ன ஆகும்? நோய்கள் தொற்றிக்கொள்ளும், துர்நாற்றம் தாங்க முடியாத இடமாக மாறும், வாழ்வதற்கு வழியில்லா இடமாக தோற்றுப்போகும் இந்த நகரங்கள். ஆனால் இதை அனைத்தையும் தடுக்க ஒரு மனிதன், ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? பலர் அவர்களை கவனிக்க கூட மறுக்கிறோம். அவர்களை பார்த்தால் முகம் சுளிக்கிறோம், சற்று விலகி செல்கிறோம். தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, தண்ணி கொடுத்த கிணத்தை மறந்துடாதேன்னு. ஆனால் நாம் இன்று என்ன செய்கிறோம்? நம்மை பாதுகாக்கும் அந்த அற்புதமான மனிதர்களை மறந்து விடுகிறோம், புறம் தள்ளுகிறோம், கவனிக்க இடம் கொடுப்பதில்லை. நான் சொல்கிற ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். காலை 4 மணி ஆகிறது. வீதிகள் இன்றும் உறக்கத்தில் இருக்கின்றன. நகரமே துயில் கொண்டு இருக்கிறது. ஒரு மனிதன் மட்டும் தனது வீட்டை விட்டு வெளியேறுகிறான். அவரது குழந்தை இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அவர் வீட்டை விட்டு வெளியேறும் அந்த தருவாயில் அவரது துணைவி கேட்கிறாள், இன்னைக்காவது சீக்கிரம் வருவீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, முடிஞ்சா பார்க்குறம்மா. அவரது வேலைதான் என்ன? குப்பை, குப்பை, குப்பை. அவரது ஆயுதம் ஒரு கூடை, ஒரு துடைப்பம், நீண்ட துடைப்பம், ஒரு நீண்ட கம்பி, சாக்கடை அள்ளுவதற்கான ஒரு கரண்டி போன்ற உதவி. அவர் நமது தெருக்களில் நடக்கிறார். சிலர் அவரை பார்த்ததும் முகம் சுளிக்கிறார்கள். ஆனால் அவரது மனதில் ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, இது நமது பொழப்பு. நாம் வாங்கும் ஊதியத்திற்கு உண்மையாக இந்த நகரத்தை ஒரு தூசிக்கு இடமில்லாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மட்டும்தான் அவரது மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னைக்காவது நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்திருக்கிறோமா? நாம் தூக்கி எறியும் அந்த ஒரு குப்பையை அவர் தனது கைகளால் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அவர் எடுத்துக்கொள்வது அந்த குப்பைகளை மட்டுமல்ல, அவர் நாம் இந்த சமூகத்தின் மீது போடும் அலட்சியத்தை எடுத்துக்கொள்கிறார். அவர் தமது தவறுகளை சுத்தம் செய்கிறார். அவர் நமது தவறுகளை சுத்தம் செய்கிறார். எனக்கு தெரிந்த தமிழில் ஒரு வரி உண்டு, சுத்தம் செய்பவர் குப்பையை மட்டும் சுத்தம் செய்வதில்லை,
சமூகத்தின் மனசாட்சியையும் தான் அவர் சுத்தம் செய்கிறார். இதுதான் அந்த வரி. இதைத் தொடர்ந்து ஒரு சிறிய கவிதையை உங்கள் முன் சொல்கிறேன். காலை விடியும் முன் ஒரு மனிதன் விழித்துக் கொள்கிறான். காலை விடியும் முன் ஒரு மனிதன் விழித்துக் கொள்கிறான். வீதிகள் தூங்கும் நேரத்தில் அவன் நகரத்தை எழுப்புகிறான். வீதிகள் தூங்கும் நேரத்தில் அவன் நகரத்தை எழுப்புகிறான். குப்பையின் நடுவே அவன் வாழ்கிறான். ஆனால் நகரத்தின் மரியாதையை அவன் தன் தோள்களில் சுமக்கிறான். குப்பைகளின் நடுவே அவன் வாழ்ந்தாலும் ஆனால் இந்த நகரத்தின் மரியாதையை அவன் தோள்களில் சுமக்கிறான். உங்களிடம் மற்றும் ஒரு கேள்வி. நாம் ஒரு துப்புரவு தொழிலாளியை பார்த்தால் என்ன செய்கிறோம்? நான் சொன்னது போல சிலர் பார்க்காமல் முகம் சுளித்து சென்று விடுவதுண்டு, பலர் ஒதுங்கி நிற்பதுண்டு. ஆனால் யாராவது ஒரு சிறிய நன்றி சொல்கிறோமா? அவர்களை பார்க்கும்போது, அண்ணா தேங்க்ஸ் அண்ணா, அக்கா தேங்க்ஸ் அக்கா, நாங்கள் இருக்கிற இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நன்றி அக்கா, அப்படியா ஒரு நன்றி சொல்கிறவர்களா? ஒரு சிறிய புன்னகை கொடுக்கிறோமா? சிரிப்பு கொடுக்கிறோமா? ஒரு மரியாதை கொடுக்கிறோமா அவர்களை பார்த்து? இல்லைதானே? ஒரு சிறிய உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன். மரியாதை கொடுக்க பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். இது அனைவரும் அறிந்ததே. ஆனால் நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்துவது மிகச்சிலரே. எனக்கு ஒரு ஞாபகம். நான் இப்படிதான் ஒரு துப்புரவு பணியாளியை சந்தித்தேன். அவரிடம் பேசிய பிறகுதான் இந்த காணொலியை பதிவிடும் யோசனை எனக்கு வந்தது. அவரை சந்தித்த பொழுது நான் அவரிடம் கேட்டேன், ஐயா, உங்களது வேலை மிகவும் கடினமாக இல்லையா? ஒருவேளை அது கடினமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள்? அவர் சிரித்தார். அவர் சொன்னார், என்ன தம்பி பண்ணுறது, வைத்து பொழப்பாச்சேப்பா, என் வேலை என்னமோ குப்பை அள்ளுறது தான். ஆனால் நான் வேலை இல்லாமல் இருந்தால் அந்த நகரமே குப்பையாயிரும்ல. அந்த ஒரு வாக்கியம் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. சில வேலைகள் சிறியவை இல்லை, சில வேலைகள் சிறியவை இல்லை. சில வேலைகளை நாம் தான் சிறியதாக பார்க்கிறோம். சில வேலைகள் சிறியவை இல்லை, சில வேலைகளை நாம் தான் சிறியதாக பார்க்கிறோம். இதேபோல் தமிழில் ஒரு வரியுண்டு, வேலைகள் சிறியது இல்லை, அதை பார்க்கும் மனதுதான் சிறியது என்று. வேலைகள் சிறியது இல்லை, அதை பார்க்கும் மனசுதான் சிறியது என்று. இவ்வளவு சின்ன வார்த்தை இல்லை. ஓ, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை மட்டும் சொல்றிய, இதை மாத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க வேலை, அவங்க அவங்க வேலை குப்பல்றது அவங்க வேலை தான், அதை அவங்க செய்கிறாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறீங்களா? நாம் என்ன மாற்ற முடியும்? மிகப்பெரிய விஷயங்கள் வேண்டாம், சில சின்ன சின்ன விஷயங்கள் போதும். நாம் போடும் குப்பையை சரியான இடத்தில் போடுவது, சுத்தம் செய்பவர்களையும் துப்புரவு பணியாளர்களையும் மரியாதையுடன் அணுகுவது, அவர்கள் ஒரு சின்ன நன்றி சொல்லுங்கள். இது போல சிறு சிறு விஷயங்களாகத்தான் இது இருக்கும். ஆனால் இதனால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வாய்ப்புண்டு. இந்த காணொளியை ஒரு சிறிய கவிதை மூலம் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். குப்பையை எடுக்கும் கைகள் இந்த சமூகத்தை தூக்கும் கைகள். குப்பையை எடுக்கும் கைகள் சமூகத்தை தூக்கும் கைகள். அவைகளை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அவை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அவைகளை நாம் பார்க்கவில்லை, ஆனால் அவை இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஒரு நாள் நகரத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளி வேலைக்கு வரவில்லை என்றால் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். ஒரு நாள் அவர் வேலைக்கு வரலன்னா என்ன ஆயிரும்? அந்த ஒரு நாள் நகரம் இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த ஒரு நாள் அந்த நகரம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு நாளில் தான் நாம் புரிந்து கொள்வோம், அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை என்று. அந்த ஒரு நாளில் தான் நமக்கு தெரியும், அவங்க இல்லைன்னா நாம் இல்லைன்னு. தமிழில் ஒரு வரி,
நகரம் உயர்வது கட்டிடங்களால் மட்டுமில்லை. நகரங்கள் உயர்வது கட்டிடங்களால் மட்டுமில்லை, அதை சுத்தமாக வைத்திருக்கும் மனிதர்களால். நகரம் உயர்வது கட்டிடங்களால் மட்டுமில்லை, அதை சுத்தமாக வைத்திருக்கும் மனிதர்களால் மட்டும்தான். அன்பு நெஞ்சங்களே, நாம் இன்று ஒரு செயலை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நகரத்தின் உண்மையான ஹீரோக்கள் அவர்கள். அவர்கள் சாலையில் நடக்கிறார்கள், குப்பையை எடுக்கிறார்கள், ஆனால் இந்த நகரத்தை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள்தான் துப்புரவு தொழிலாளர்கள், இன்விசிபிள் ஹேண்ட்ஸ். நகரத்திற்கு தெரியாத கைகள், நகரத்தை சுத்தம் செய்யும் கைகள். நாம் அவர்களை பார்க்கவில்லை, ஆனால் இன்று முதல் நாம் அவர்களை பார்க்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், ஒரு சிறிய நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் கைகளில் குப்பை இருக்கலாம், அவர்கள் கைகளில் குப்பை இருக்கலாம், ஆனால் அவர்கள் இதயத்தில் மனிதம் இருக்கிறது. அவர்கள் இதயத்தில் மனிதம் இருக்கிறது. நாம் தூங்கும் நேரத்தில் அவர்கள் விழித்திருக்கிறார்கள். நாம் சுத்தமான உலகில் வாழ அவர்கள் அமைதியாக போராடுகிறார்கள். நாம் சுத்தமான உலகில் வாழ அவர்கள் அமைதியாக போராடுகிறார்கள். அவர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம், சிரிக்க கற்றுக்கொள்வோம், நன்றி செலுத்த கற்றுக்கொள்வோம். ஒரு சமூகத்தின் உயரம் அதன் பெரியவர்களால் அளவிடப்படாது. ஒரு சமூகத்தின் உயரம் அதன் பெரியவர்களால் அளவிடப்படாது. அது அதன் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது என்பதால் அளவிடப்படுகிறது. எவ்வளவு அழகான வாக்கியங்கள்! உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு சமூகத்தின் உயரம் அதன் பெரியவர்களால் அளவிடப்படாது. அது அதன் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது என்பதால் அதன் உயரம் அளவிடப்படுகிறது. நன்றி, வணக்கம்.